உங்களுக்கு வந்து கடகராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சூரியன் 2 கூடையவன் 6ல் மறைகிறார். தனஸ்தானத்தில் பிரச்சனை வரும். யாரையாவது நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துடுறது போன்ற பல பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ கடகராசிக்காரர்கள் என்னதான் அஷ்டமசனி சங்கடங்களை கொடுத்தாலும் தடைகளை எல்லாம் தாண்டி ஏது தின்னு ஏதி அப்படி ஜிம் போங்க, உடம்பு பார்த்துங்க. தீர்த்தவாரி வேண்டாம். பாதகாதிபதி வீட்டில் குரு இருக்கார். குரு வந்து என்ன பண்ணுவார், கல்லீரல் பிரச்சனைகளை கொடுப்பார். அதனால் சார் நான்லாம் வந்து சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2ல் கேது 8ல் ராகு, காலசர்ப்ப தோஷம். கூடா நட்பு கேடாய் முடியும்னா அந்த மாதிரி நட்பு சரியில்லாதனால கெட்டு போனீங்களே தவிர சிம்மராசிக்காரர்கள் மேலே எந்த தவறும் இல்லை. சிம்மராசிக்காரர்கள் தான் கொண்ட தன்னுடைய பார்ட்னர்ஷிப்பு, தன்னுடைய கூட்டாளிகள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு 10ஆம் வீட்டு 10லே குரு வந்தால் பதவி பறி போகும். அப்போ சிம்மராசிக்காரங்க இருக்கிற வேலை போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக அன்றாட ஜீவனத்துக்கு கஷ்டப்படுவீங்க. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நிச்சயம். ஏன்னா ரியல் ஒன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. எல்லாருக்கும் புத்தாண்டு பல புதுமைகளை கொண்டு வரப்போகுது. மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உண்டாக்க போகுது. சாதாரண நிலையில் இருக்கிறவங்களை எல்லாம் சரித்திர நாயகர்களாக மாற்றப்போகுது. யாருக்கெல்லாம் இந்த புத்தாண்டு ஏற்றம் தரும், யாருக்கெல்லாம் இந்த புத்தாண்டு வாழ்வில் மாற்றம் தரும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடுவார்களா, காதல் ஜெயிக்குமா, குழந்தை பிறக்குமா போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனி. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனினா, இந்த அஷ்டமத்து சனி வந்து உங்களுக்கு பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்கும். என்னென்னா எப்போ இந்த மே மாதம் வரைக்கும் எப்போனா உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் காரிய தடங்கள். சார் நல்லா போயிட்டே இருக்கேன் சார், நான் நடந்து போனால் எனக்கு முன்னாடி சனி ஃப்ளைட்டில் போகிறார் சார், தனி ஒரு ஹெலிகாப்டர் அமைத்து அதில் போவார். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலாம், எப்படி சரி பண்ணலாம் என்றால் சனீஸ்வர பதிகத்தை நீங்கள் பாடி வரணும். என்ன பாடணும்? வேலவனவே எங்கமரமாக்கி வைத்தாய், விறகு கட்டி சொக்கரதமே விற்க வைத்தாய். அது மாதிரி ஒரு பாட்டு வரும். சனியனே காகமேறும் தம்பிரானே ஆதலினால் என்னை தொடாதே, சனியனே காகமேறும் தம்பிரானே, இப்படி வரும். அந்த பதிகத்தை பாடணும், அந்த பதிகத்தை படிக்கணும், பாடணும். சனியனே காகமேறும் தம்பிரானே அப்படின்னு ஒரு பதிகம் வருமே, அது என்ன பதிகம் படிக்கணும். அதுக்கப்புறம் சனீஸ்வர கவசம் படிக்கணும். அதுக்கப்புறம் சனீஸ்வர ஸ்துதி, காகத்வஜாய வித்மஹே கத்தஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். அப்புறம் பிராம் ப்ரீம் ப்ரௌம் சஹ மந்தாய ஸ்வாஹா, இதெல்லாம் படிக்கணும். சரி, கடகராசிக்காரனுக்கு வேறு என்ன நடக்கும்? ராசியில் இருக்கிற செவ்வாய் என்ன பண்ணுவார்? ராசியில் இருக்கிற செவ்வாய் 4, 7, 8 பார்ப்பார். 4ஆம் இடமாகப்பட்ட உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை. 7ஆம் இடமாகப்பட்ட விவாகம், 8 ஆயுள் பாவம், இதெல்லாம் பார்ப்பார். அடுத்ததாக உங்களுக்கு வந்து கடகராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சூரியன் 2 கூடையவன் 6ல் மறைகிறார். தனஸ்தானத்தில் பிரச்சனை வரும். யாரையாவது நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துடுறது போன்ற பல பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 7, 8ல் சுக்கிரனும் சனியும். சுக்கிரன் 8ல் மறைஞ்சிடுறார். 4, 11 கூடிய பாதகாதிபதி சுக்கிரனோட மறைகிறதுனால ஒளிப்படங்கள் எடுப்பீங்க. சுக்கிரன்கிறதுனால திரைப்படங்கள், யூடியூப் சேனல்கள் போன்றவை வளர்ப்பீர்கள். கடகராசிக்காரர்கள் கொண்ட லட்சியம், என்னை மதித்தால் என்னுயிர் தந்து காப்பேன் அடே நண்பா, எல்லாம் வரும். உன்னை வெல்வேன், சவால், அசோக் உன் டைரியில் எழுதிக்கோ, அதெல்லாம் நடக்கும். நீங்கள் ஜெயிக்கிறதுக்குனே பிறந்தவங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, எழுதி வச்சுக்கோங்க. சரியா? அப்போ கடகராசிக்காரர்கள் என்னதான் அஷ்டமசனி சங்கடங்களை கொடுத்தாலும் தடைகளை எல்லாம் தாண்டி ஏது தின்னு ஏதி அப்படி ஜிம் போங்க, உடம்பு பார்த்துங்க. தீர்த்தவாரி வேண்டாம். பாதகாதிபதி வீட்டில் குரு இருக்கார். குரு வந்து என்ன பண்ணுவார், கல்லீரல் பிரச்சனைகளை கொடுப்பார். அதனால் சார் நான்லாம் வந்து உட்காந்தன்னா ஒரு ஃபுல்லு சார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்களே ஒரு பாயை போட்டு படுத்துக்கோங்க. டீசெண்டாக சொல்கிறேன், காலங்காத்தார நல்லது பேசுவோம். அதனால் தீர்த்தவாரி யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் லைஃப்பில் ஒரு 10 வருஷம் பேக் போயிட்டு பின்னாடி வருவாங்க, பின்னாடி போயிட்டு முன்னாடி வருவாங்க. அதனால் அது பண்ணாதீங்க. கடகராசிக்காரர்கள் இப்போ ரொம்ப கருத்துடன் இருக்க வேண்டும். அடுத்ததாக சிம்மராசிக்காரர்கள் செய்த தவறை உணர்ந்து சிறப்புறவே மேற்கொண்டு அந்த தவறை ரிப்பீட் பண்ணாமல் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2ல் கேது 8ல் ராகு, காலசர்ப்ப தோஷம். கூடா நட்பு கேடாய் முடியும்னா
அந்த மாதிரி நட்பு சரியில்லாதனால கெட்டு போனீங்களே தவிர சிம்மராசிக்காரர்கள் மேலே எந்த தவறும் இல்லை. சிம்மராசிக்காரர்கள் தான் கொண்ட தன்னுடைய பார்ட்னர்ஷிப்பு, தன்னுடைய கூட்டாளிகள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா 4-9 கூடிய பாதகாதிபதி செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கார். பாதகாதிபதி 12ஆம் வீட்டில் இருந்தால் என்ன ஆபத்து ஏற்படும்? மிதுன ராசிக்காரங்களுக்கு சொன்னனே பாதகாதிபதி குரு 12ல் இருக்காருன்னு, அந்த மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாதகாதிபதி செவ்வாய் 12ல் இருக்கார். பாதகாதிபதிங்கிறவர் 12ங்கிறது ஊழ்வினை, செய்த தவறுகளுக்கான தண்டனையை அனுபவிப்பீர்கள். ஒன்று, அதாவது போன ஜென்மத்தில் நம்ம என்ன தப்பு பண்ணோம் நமக்கு தெரியாது. இந்த ஜென்மத்தில் நம்ம நல்லா சோலாக வாழ்கிறோம் சார். போன ஜென்மத்தில் என்ன தப்பு பண்ணமோ இந்த ஜென்மத்தில் காசு இல்லாமல் பணம் இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுறோம். மேற்கொண்டு டைட்னஸை உருவாக்கும். அப்போ என்ன செய்யணும்? நிறைய ஹோம காரியங்கள், தர்ம காரியங்கள், அன்னதானங்கள் போன்றவற்றில் ஈடுபட வேண்டும். 5 கூடிய குருவின் அருள். நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலும் உலகத்தில் கடைசியாக குரு அருள்னு வந்தால் நிற்கும். குரு பார்வைப்படாமல் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. காரணம் என்ன அவர் குரு. யாருக்கு குருங்கிறத பற்றி குருவுக்கு கவலையே இல்லை. சிஷ்யர்கள் தவறு செய்யலாம், குரு தான். ஓகே, எனிவே அந்த குரு எங்கே இருக்கார்? சிம்மராசிக்காரங்களுக்கு 10ஆம் வீட்டு இருக்கு. 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். அப்போ சிம்மராசிக்காரங்க இருக்கிற வேலை போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக அன்றாட ஜீவனத்துக்கு கஷ்டப்படுவீங்க. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நிச்சயம். ஏன்னா உங்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த குருங்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த குருவை நீங்கள் இன்னொரு டேக்கர். ஒன்று. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஒரு காதல் 7-8 குடையவன் ஆட்சி, 6-7 குடையவன் சனி ஆட்சி. காதல் வாராதோ அதெல்லாம். அப்புறம் இதயமே உன் மௌனம் என்னை. மௌனம்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு காதலை போயிட்டு நான் வேணும் நீ தான் வேணும் அப்படி லவ் பண்ணுவீங்க. எப்படி லவ் பண்ணுவீங்க? நான் வேணும் நீ தான் வேணும், அப்போவா பைக்கில் உட்காரு, அந்த மாதிரி லவ் பண்ணுவீங்க. ஸோ சிம்மராசிக்காரர்கள், ஓப்பன் அப் யுவர் லவ் அண்ட் ஜஸ்ட் ப்ரப்போஸ் யுவர் லவ் வித் பாட்டம் ஆஃப் த ஹார்ட். நீங்களாம் என்ன பிரச்சனைனா அப்படிங்கிறது, இந்த வெட்டி பந்தாலாம் வேண்டாம். ஓடி போய் கட்டி பிடிச்சு ஐ லவ் யூ சொல்லுங்கள். பதிலுக்கு ஒரு ஐ லவ் யூ வரலன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். காதல் சித்திக்கும், காதல் திருமணங்கள் நடக்கும். 7 குடையவன் என்பதால் நீங்கள் ஃபாரின் போவீங்க. 2ல் இருக்க கேது உணவுப் பொருளை, உணவே எதிரியாகும். இந்த பீஸா, பர்கர் இதெல்லாம் சாப்பிடாதீங்க. இயற்கை உணவுகள் சாப்பிடுங்க. ராம்ஜி மாதிரி ஃபிட் ஆயிருங்க. வயசை குறைங்க. வயசு ஏற என்ன செய்யணும்? வயசை குறைக்கணும். இல்லைனா இவர்கள் நம்மை ஒரு தடவை கிருபானந்த வாரியார் என்ன பண்ணாராம், காரில் போயிட்டு இருந்தாராம். அப்போ கார் நின்று போயிட்டு தான் எல்லாரும் காரை தள்ளினாங்களாம். அப்போ இவரை கேட்டாங்களாம், சுவாமி நீங்கள் ஏன் இறங்குறீங்க? நீங்கள் கார்லேயே உட்காருங்க, நாங்கள் தள்ளுறோன்னாராம். இல்லைப்பா, பிறகு என்னை தள்ளாதவன் என்று சொல்லி விடுவீர்கள்னாராம். அது மாதிரி கொஞ்சம் இறங்கி அப்பப்போ வேலை செய்யுங்க, இல்லை வேலை செய்கிற மாதிரி நடிங்க. நம்ம பிரச்சனைனா தள்ளு 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 வேணாம். ஆஃபீஸில் இறங்கி வேலை செய்யுங்க. இல்லைன்னா வேலை போயிடும். 10ல் இருக்க குரு ஆலம்பனா அப்படின்னு கூப்பிடுவார் மேனேஜர். நீங்கள் என்ன பண்ணும்? நான் உங்கள் அடிமை அப்படிங்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இல்லைன்னா இந்த வாரத்தை மாற்றி என்ன சொல்கிறது, கபாலிடா. என்னடா நீ கூப்பிட்ட உடனே இப்படி வருவேன்னு நினச்சியா? கபாலிடா அப்படின்னீங்கன்னு வச்சுங்க. கபாலி கோ டு த ஹெச்ஆர், அங்கே ரெடியாக இருக்குது, அனுப்பி விட்டுருவாங்கோ, வேலை போயிடும். அப்போ என்ன செய்யணும்? வாமிட்டு கம்முன்னு இருக்கணும். ஃபோன் பண்ணால் மேனேஜர் மாங்காய் மண்டை வந்துட்டானா? நோ 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 மேனேஜர் சார் வந்துட்டாரா? ஐயா வந்துட்டாங்களா? எப்படி பேசணும்? ஐயா சொல்லுங்கள். குருஜி இதெல்லாம் ஒரு பொழப்பா? என்னப்பா பண்ணுறது? 10ல் குருப்பா. வேலை போய் வீட்டில் உட்காந்தா அப்பா அசிங்கமாக திட்டுவார். அதுக்கு கௌரவமாக மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கிக்கலாம். விடுங்க. பிரியாவோடு மாமே. அடுத்து கன்னியாராசிக்காரர்கள். பேர் தான் கன்னியாராசி. ஒரு கன்னி கூட கெட்ட, அதுக்கு என்ன செய்யுது? ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டீங்களோ. 6ல் சனி இருக்கார். 7ல் ராகு. 7ல் ராகு இருந்தாலே என்ன ஏற்படும்னா, சும்மாவே சந்தேகப்படுவாங்க. சும்மா சொத்தன பாவத்துக்கு கல்யாணம் தான் பண்ணாலும் டோன்ட் வரி பி ஹாப்பி, அந்த மாதிரி தான். சும்மா பேசிகிட்டு இருந்தேன் சார், அவங்க மாமக்காரன் பார்த்துட்டு நான் லவ்வர் நினச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் சார், வெட்டி போடா, அந்த மாதிரி தான்.
கத்தி முனையிலே உங்களை தூக்கி சென்று கல்யாணம் செய்வார்கள். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஏன் இதை சொன்னேன்? 8 கொடிய செவ்வா நீச்சமாக இருக்கார். ஆயுள் பாவத்துக்கு ஆபத்து வந்துடுத்தோ, அப்போ வண்டியில் போகும்போது எப்படி போகணும்? ஜா முருகா முருகா முருகா, முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு மருதமலை மாமணியே டக்குன்னு ரேடியோ மாற்றணும். திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதன், டக்குன்னு ரேடியோ மாற்றணும். நீ அல்லால் தெய்வம் இல்லை, போதும் குருஜி போதும். அப்படி முருகாவே வந்து டென்ஷன் ஆகிட்டே, உர்றா என்ன உர்றா புளித்துறா, காலில் எந்திரிச்சு மற்றவங்களுக்கும் அருள் புரியணும்டா, என்ன நீயே கட்டி பிடிச்சி வச்சிருக்கியடா அப்படின்னு. முருகன் காலை பிடிச்சிட்டு விடக்கூடாது. தெய்வமே உன் காலை விட மாட்டேன், என்னை கொன்றாத சார். ஆபத்தான நேரம், மிக ஆபத்தான நேரம். வண்டி ஓட்டும் போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்போ என்ன பண்ணோம்? அவிட்ட நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு ஒரு வேல் எடுத்து கார் முன்னாடி சொருவிட்டு, வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோஹரா, வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா அப்படி நல்லா கத்தி ஒரு எலுமிச்சம்பழத்தை குத்தணும். குத்திட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க, எல்லாம் நடக்கும். அடுத்தது சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போங்க, கட்டடம் கட்டுவீங்க. கட்டடம் கட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு பில்டிங் வரும், எல்லாம் ஏற்படும். அப்புறம் கன்னியாராசிக்காரர்கள் வேற என்னெல்லாம் செய்யலாம்? உங்களுக்கு குரு வந்து எங்கே இருக்கார்? 9ஆம் வீட்டில் இருக்கார். ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. இந்த மேக்குள்ள சொத்து சொத்தாக சேர்த்துவீங்க. சொத்தே சொத்து சொத்து சொத்து, அத்தனை சொத்து, சொத்து ஸ்கொயர், சொத்து கியூபு, சொத்து 4, சொத்து 5, வெறும் ப்ராப்பர்ட்டிஸ் தான் உங்களுக்கு. கேட்குறதுக்கு நல்லா இருக்குது குருஜி, நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க. 2 கூடவே 6 அந்த பக்கம் போய் மறைஞ்சிட்டான், என்ன செய்யுது? சுக்கிரன்னா மனைவி, மனைவியை பகைச்சிக்கிட்டா காசே வராது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? மனைவி பேர் என்ன? மனைவி பேர் என்னவோ சிந்துன்னு வச்சுக்கோங்க. ஜெய் சிந்து சொல்லிடணும். சிந்து நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. நான் அப்படி சொன்னேன் சார், என் பொண்டாட்டி பேர் சிந்து, நல்லா இருக்கேன். உங்கள் பொண்டாட்டி பேர் என்னவோ நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், நீ இல்லைன்னா நீ எல்லால் வீடு இல்லை, அது மாதிரி சொல்லிடுங்க. ஒரு ஜில்லுன்னு ஒரு ஐஸ் தூக்கி வச்சுட்டு அவங்க கையால் சாவி வாங்கி ஆரம்பிங்க. சார் வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகுது, மண்ணா கிடையாது. நம்மளால் காப்பாற்றிக்க முடியாது, நம்ம புண்ணியமே பண்ணது கிடையாது, நம்மளை பற்றி நமக்கு தெரியாது. நம்மளை எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம காப்பாற்றணும். நம்ம மனைவி ரொம்ப நல்லவங்க, நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் யூட்டிலைஸ் தேர் புண்ணியம்.